அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு, ஐஸ்கிரீம் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நீங்கள் எந்த மாதிரி பீட் பண்ணால் உங்கள் ஐஸ்கிரீம் வந்து நல்ல அப்படியே ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியே பெர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அதாவது நீங்கள் எந்த மாதிரி பண்ணினாலுமே ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் செட் பண்ணி அதை எடுக்கும்போது கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மிஸ்டேக் உங்கள் வீட்டில் வராது. பாருங்கள், நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 750 கிராம் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் வந்து என்றைக்குமே நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நீங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரெஷ் க்ரீமும் பயன்படுத்திக்கலாம். ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு ஃப்ரெஷ் க்ரீம்னாலும் பரவாயில்ல, ஷாப்பில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 3 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல திக்காக கிடைக்கும். அப்புறம் பவுடர் சுகர் வந்து ஃப்ரெஷ்ஷாக சீனியை நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சின்ன சின்ன கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். இப்போ நம்ம இந்த க்ரீமை பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே ஸ்லோலையோ அல்லது ஹைலேயோ வைக்கக்கூடாது, மீடியமில் தான் வைக்கணும். அப்புறம் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் நீங்கள் வந்து இதை பீட் பண்ணணும். இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. இந்த பிளெண்டர் வந்து ரொம்பவே சூப்பரான பிளெண்டருங்க. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இந்த பிளெண்டர் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் விதவிதமாக ஐஸ்கிரீம் விதவிதமாக கேக் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இது பாருங்கள், இந்த க்ரீம் ரெடி ஆகிறதுக்கு வந்து 7 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்படி பண்ண ஒரு மாதிரி நல்ல ஒரு திக்காக ஒரு ஒயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விதவிதமாக ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடலாம். உங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆகாது. அப்புறம் வந்து இதே மெத்தடை நீங்கள் வந்து கையிட்டும் பண்ணலாம். அதாவது நான் கைட்டு பண்ணுறது நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைட்டும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த விப்ட் க்ரீமை பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு வந்து ஒரு 4.5 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரதுக்கு. அதே சமயத்தில் இப்போ ஊர்லலாம் ரொம்பவே வெயில் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஆகிறது கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஏசி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 17 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஏசியை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஆகும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த பாலில் வச்சு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி குயிக்காக ஆயிரும். நான் வந்து நைட்டு போல் பண்ணியிருக்கேன். மும்பையில் நல்லாவே குளிர் நைட்டு போல். ஸோ அந்த டைம் பகலில் வந்து வெயில், ஆனால் நைட் வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும், ஒரு 27 டிகிரியில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நான் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போது சுகர் பவுடரை நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. 5லேருந்து 6 வரை போட்டால் போதும். ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் வந்து இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக 7 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா, அதே சமயத்தில் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணிங்கன்னா அடிச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம், ஆகவே ஆகாது. அதாவது ஆகும் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இதுதான் பெர்ஃபெக்ட் விப்ட் க்ரீம். இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள். இன்னொன்று இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து சாஃப்ட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்டாக தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் இன்னும் பீட் பண்ண ரொம்ப டைட்டாக ஆகிட்டு அப்படின்னா உங்கள் ஐஸ்கிரீம் வந்து அது வந்து ரொம்ப பாருங்கள் இந்த மாதிரி அது விழும்போது இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா நுரைச்சிக்கிட்டு, அதாவது வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அதாவது ஒன்றுமே இல்லாத அப்படியே வாயில் இதாயிரும். அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் ஐஸ்கிரீம், அதாவது இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா விதமான ஐஸ்கிரீமும் பண்ணிக்கலாங்க. பேசிக் வந்து இதுதான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இந்த விப் க்ரீமை யூஸ் பண்ணி சொக்கோ பாரும், சாக்லேட் பாரும், அப்புறம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமும் வெனிலா ஐஸ்கிரீமும் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.